Hi friends, இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் கோஆர்டினேட் ஜாமெட்ரியில் எக்ஸசைஸ் 5.1 செகண்ட் செம் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அதோட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் பட்டனை கிளிக் பண்ணி டச் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும். சரி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சம்ஸ் வந்து எப்படி சால்வ் பண்ணலான்னு. டிட்டர்மைன் விச் ஆஃப் த செட்ஸ் ஆஃப் பாயிண்ட்ஸ் ஆர் கொலினியர்னு சால்வ் பண்ணணும். சரிங்களா, கொலினியர்ஸ்னால் 0 வரணும். சரிங்களா, அந்த 3 பாயிண்ட்ஸும் 0 இருக்கும் அப்படின்னு செக் பண்ணணும். சரிங்களா, ஃபைனலாக அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. சரி பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன இருக்குது பாருங்கள், -1 / 2, 3. நெக்ஸ்ட் பாருங்கள் -5, 6 அண்ட் லாஸ்ட் பாயிண்ட் -8, 8. செகண்ட் கொஸ்டின் a, b plus c. செகண்ட் பாயிண்ட் b, c plus a அண்ட் தேர்ட் பாயிண்ட் c, a plus b அப்படின்னு இருக்குது. சரி பாருங்கள், ஃபஸ்ட்டு கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணலாம். சொல்யூஷன் ஃபஸ்ட்டு கொஸ்டின் தான் சால்வ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள் என்னென்ன இருக்குது. given the points, ஃபஸ்ட்டு என்னென்ன இருக்குது பாருங்கள், -1, 2, 3, -1 / 2, 3. நெக்ஸ்ட் பாருங்கள் -5, 6. தேர்ட் ஒன் -8, 8. இந்த பாயிண்ட்ஸை நான் A எடுத்துருக்கேன், இந்த பாயிண்ட்ஸை நான் Bன்னு எடுத்துக்கிறேன், இந்த பாயிண்ட்ஸை நான் Cன்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா, இப்போ பாருங்கள் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ABC தான் நம்ம சால்வ் பண்ணணும். பாருங்கள், ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ABC. சரிங்களா, இதுக்கு ஃபார்முலா இருக்குது. நான் ஒரு மெத்தட் சால்வ் பண்ணுறேன். அப்போ பாருங்கள் 1 / 2. ஃபஸ்ட்டு பாருங்கள் என்ன இருக்குது வந்து x, இது ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து x1, இது வந்து y1, இது x2, இது y2, அப்போ x3, இது y3. சரிங்களா, அப்போ பாருங்கள் ஃபஸ்ட் நான் ஒரு ப்ரொசீஜர் எடுத்து சால்வ் பண்ண போகிறேன். அப்போ பாருங்கள் x1, x2, x3, ஏன்னா x3 தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு பாருங்கள் இந்த லாஸ்ட்டில் x1 பாயிண்ட்ஸ் எழுதணும். சரிங்களா, அவ்வளோதான். சேம் ப்ரொசீஜர் தான் y1, y2, y3, y1. சரிங்களா, இப்போ பாருங்கள் இது எப்படி எழுதுன்னு. 1 / 2 இதனுடைய வேல்யூஸ் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சரிங்களா, x1ஓட வேல்யூஸ் என்ன இருக்குது, -1/2, -1/2. நெக்ஸ்ட் பாருங்கள் y1ஓட வேல்யூஸ் 3. நெக்ஸ்ட் x2ஓட வேல்யூஸ் -5, y2ஓட வேல்யூஸ் 6 இருக்குது. நெக்ஸ்ட் பாருங்கள் x3ஓட வேல்யூஸ் -8 இருக்குது. இப்போ பாருங்கள் y3ஓட வேல்யூஸ் இங்கே +8 இருக்குது. அப்போ எழுதிக்கோங்க. ஃபைனலாக x1, y1 ஆல்ரெடி பிஃபோர் எழுதியிருக்கு. அப்போ இது இங்கே பிஃபோர் இருக்குங்க, இங்கே எழுதிக்கோங்க. -1/2 இங்கே 3. நெக்ஸ்ட்டு பாருங்கள் 1/2. ஃபஸ்ட்டு இந்த ஸ்டெப் வந்து இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணணும். சரிங்களா, இந்த ஷேப் மல்டிப்ளை பண்ணணும். பாருங்கள் -1/2 × 6, -1/2 × 6 இது ஒரு டேர்ம், ப்ளஸ் -5 × 8, -5 × 8 ப்ளஸ். நெக்ஸ்ட் பாருங்கள் நெக்ஸ்ட் -8 × 3, இதெல்லாம் ஒரு டேர்ம்ஸ். நெக்ஸ்ட்டு மைனஸ் போடணும், இது ஃபார்முலா மைனஸ். நெக்ஸ்ட்டு பாருங்கள் இந்த ஷேப் மல்டிப்ளை பண்ணணும். ரொம்ப ஈஸியான சம்ஸு இது பாருங்கள். நெக்ஸ்ட் பாருங்கள் 3 × 5, 15. அப்போ மைனஸ் இருக்கிறதுனால -15. நெக்ஸ்ட்டு 6 × 8 எவ்வளோ ஆச்சு, 6 6 ஆர் 36, 6 7 ஆர் 6 8, 6 7, 6 6 ஆர் 36, 6 7 ஆர் 42, 6 8 ஆர் 48. அப்போ பாருங்கள் இங்கே மைனஸ் இருக்கிறதுனால அப்போ -48. நெக்ஸ்ட் பாருங்கள் இங்கே 8 இருக்குது, 8 × ½ மல்டிப்ளை பண்ணணும். -8 × ½ சரிங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள் 1/2 இங்கே 1 டைம்ஸ் இருக்குது, 3 டைம்ஸ் ஆகும். அப்போது இங்கே -1 × 3
minus 3 plus வேணா இங்கே பாருங்கள் minus 5 into 8 minus 5 into 8 are minus 40 அப்போ பாருங்கள் minus 40 வரும். next minus 8 into 3 3 8s are 24 அப்போ minus இருக்கிறதுனால minus அப்போ minus 24 minus formula minus இப்போ பாருங்கள் minus 15 minus 48 next பாருங்கள் சிம்பிளி பண்ணால் 1 times இருக்குது இது 4 times இருக்கும் அப்போ minus 1 into minus 1 minus 4 into minus 1 அப்போ minus minus plus ஆகிடும் அப்போ 4 1s are 4 next பாருங்கள் இங்கே பாருங்கள் சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டு ராங் பண்ணியிருக்கோம் இங்கே ஏன் மல்டிப்ளை பண்ணும்போது இங்கே ப்ளஸ் 8 தான் இருக்குது சரிங்களா மறந்துட்டு இருக்கும் பாருங்கள் இங்கே ப்ளஸ் 8 அப்போ என்ன இருக்குங்க ப்ளஸ் அண்ட் மைனஸ் அப்போ minus 4 தான் வரும் சரிங்களா நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஆஃப் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும் 3 40 ஆட் பண்ணால் 43 ப்ளஸ் 4 47 அப்போது 67 சரிங்களா minus 67 minus இது ஃபுல்லாக ஆட் பண்ணுங்க minus 15 minus 4 minus 48 5 9 10 17 ரிமைனிங் 1 என்ன இருக்குது 1 அப்போது 1 4 + 1 5 6 அப்போது இது ஃபுல்லாக மைனஸ் இருக்குது அப்போது minus 67 நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஆஃப் இன்ட்டு minus 67 இது மைனஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணால் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் அப்போ 67 இப்போ பாருங்கள் 1/2 ஆஃப் இது ஃபுல்லாக 0 ஆகிடும் அப்போது இது ஃபைனலாக 0 ஆகும் therefore 0 square units therefore area of triangle ABC equal to 0 square units therefore the given points are collinear next பாருங்க செகண்ட் சம் என்ன இருக்கு பாருங்க பாயிண்ட்ஸ் A, B plus C second point B, C plus A and third point C, A plus B சரிங்களா இந்த சம்ஸ் வந்து சால்வ் பண்ணலாம் பாருங்கள் சேம் ப்ரொசீஜர் தான் சால்வ் பண்ண போகிறோம் அப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு given the points ஆல்ரெடி எழுதியிருக்கோம் பட் இருந்தாலும் ஒன் டைம் எழுதிக்கலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் A, B plus C நெக்ஸ்ட்டு B, C plus A தேர்ட் ஒன் C, A plus B x1 y1 x2 y2 x3 y3 next formula area of triangle ABC area of triangle ABC equal to formula already சொல்லியிருக்கேன் half போட்டு என்ன இருக்குது x1 x2 x3 இருக்குது ஃபைனலாக x1 எழுதணும் அப்போ பாருங்கள் x1 x2 x3 இங்கே x1 நெக்ஸ்ட் பாருங்கள் இங்கே y1 y2 y3 y1 நெக்ஸ்ட் பாருங்கள் வேல்யூ வந்து சப்ஸ்டிட் பண்ணுங்க x1 ஓட வேல்யூஸ் a இருக்குது x2 ஓட வேல்யூஸ் b இருக்குது x3 ஓட வேல்யூஸ் c x1 ஓட வேல்யூஸ் ஆல்ரெடி a தான் இருக்குது அப்போ a எழுதிக்கோங்க நெக்ஸ்ட் பாருங்கள் y1 ஓட வேல்யூஸ் என்ன இருக்குது b plus c இருக்குது b plus c நெக்ஸ்ட் பாருங்கள் y2 ஓட வேல்யூஸ் c plus a y3 ஓட வேல்யூஸ் a plus b லாஸ்ட்டாக b இங்கே என்ன இருக்குது y1 இருக்குது அப்போது b plus c நெக்ஸ்ட் பாருங்கள் ஆஃப் ஃபஸ்ட்டு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஃபஸ்ட்டு இந்த மெத்தடை மல்டிப்ளை பண்ணணும் பாருங்கள் a bracket of c plus a plus b bracket of a plus b next plus c bracket of b plus c
நெக்ஸ்ட்டு இங்கே மைனஸ், ஃபார்முலா மைனஸ். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த ஷேப் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ பாருங்கள், b bracket of b plus c plus next என்ன இருக்கு, இந்த ஷேப், இந்த இது c plus a bracket of c bracket of c plus a. next a bracket of a plus b. next பாருங்க, ரொம்ப ஈஸியான சம்ஸு, 5 மார்க் சம்ஸு. சரி பாருங்கள், இப்போ பாருங்கள், இது மல்டிப்ளை பண்ணணும். இந்த ஒரு நம்பர் எடுத்து இது ரெண்டுத்துக்கும் மல்டிப்ளை பண்ணணும். அதே மாதிரி சேம் ஃபஸ்ட் எலிமெண்ட் செகண்ட் எலிமெண்ட், ஃபஸ்ட் எலிமெண்ட் செகண்ட் எலிமெண்ட்டு மல்டிப்ளை பண்ணணும். அப்போ பாருங்கள், a into c ac plus a into a square plus b into a ab. next b into b b square plus c into b bc plus c into c c square minus. next பாருங்க, இந்த ஸ்டெப் b into b b square plus இங்க என்ன இருக்கு plus c into b bc plus c into c c square plus c into a ac. next பாருங்க, a into a a square plus a into b ab. next பாருங்க, இன்னும் ரெண்டே ஸ்டெப் தான், ஆன்சர் வந்துடும். அதுக்கப்புறம் பாருங்கள், இப்போது இந்த மைனஸ் வந்து இது எல்லாத்தையும் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். சரிங்களா, இந்த மைனஸை வந்து இங்கே இருக்கிற டேர்ம்ஸ்க்கு எல்லாத்தையும் யூஸ் பண்ணணும். அப்போ பாருங்கள், ஏசி ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ப்ளஸ் சி ஸ்கொயர். இப்போ இந்த மைனஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணால் எல்லாமே மைனஸ் ஆகிடும். அப்போ பாருங்கள், மைனஸ் பி ஸ்கொயர் மைனஸ் பிசி மைனஸ் சி ஸ்கொயர் மைனஸ் ஏசி minus a square minus ab. இப்போ பாருங்கள், minus a square cancel ஆகிடும், plus c square minus c square cancel ஆகிடும், plus ac minus ac cancel ஆகிடும், plus ab minus ab cancel ஆகிடும், b square plus b square minus b square cancel ஆகிடும், plus bc minus bc cancel ஆகிடும். அப்போ எல்லாமே cancel ஆகிடுச்சுன்னா அங்கே எல்லாமே 0 ஆகிடும். 1/2 of 0. therefore என்ன இருக்குது ஃபைனலாக, இது ஃபுல்லாக ஆன்சர் பண்ணணும் 0. therefore 0 square units. area of triangle ABC is equal to 0 square units. therefore the given points are collinear. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்போஸ் எல்லாம் உங்களுக்கு எதனா வீடியோ புரியல, இதில் எதனா சம்ஸில் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.